வணக்கம். தமிழக தேர்தல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. அதிமுக கூட்டணியில பாஜக, அமமுக, பாமக இன்னும் சில கட்சிகள் இணைந்துட்டாங்க. தேமுதிக அவர்கள் எந்த பக்கம் போவாங்க? அதே மாதிரி ஓபிஎஸ்னுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படின்றதான் கொஸ்டின் மார்க் இருக்குது. 2 பேருமே என்டிஏ அலையன்ஸ்ல பயணித்து இருக்கிறாங்க வேறு வேறு காலகட்டங்கள்ல. சோ அவர்கள் எந்த பக்கம் போவாங்க? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த நேரத்துல ஓபிஎஸ், அதிமுக, பாஜக அடங்கிய என்டிஏ அலையன்ஸ்குள்ள வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு அப்படின்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் ஓட இருந்த பலர் வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க. சிலர் அதிமுகவுக்குள்ளே வந்து இணைஞ்சுட்டாங்க. சிலர் திமுகவுக்கு போயிட்டாங்க. சோ ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருக்குது இந்த நேரத்துல. டிடிவி தினகரன் நேத்திக்கு அவர் கொடுத்த பேட்டியில ஓபிஎஸ் அவரை 3 முறை அதிமுக முதல்வரா அமர வைத்து அழகு பார்த்திருக்கிறது. அந்த கட்சிக்கு அவர் நன்றி கடன் ஆற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ அவர் இந்த பக்கம் தான் வருவாரு. திமுக பக்கம் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. தாவேகா பக்கமும் அவரை கூப்பிடுறதுக்கு செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் அழைப்பு விடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே அவர் அதிமுக அலையன்ஸுக்கு வந்தாதான் அவருடைய கட்சிக்கு அவர் ஆற்றக்கூடிய நன்றி கடனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஓபிஎஸ் மேல இருக்கக்கூடிய பெரிய வருத்தம் என்னன்னா அதிமுகவினுடைய அலுவலகத்தை தாக்கியது. சோ அவரோட சேர்ந்து அந்த அலுவலகத்தை தாக்கும் பொழுது இருந்ததா சொல்லப்படக்கூடிய ராஜ்யசபா எம்பி தர்மர். சோ அவர் தற்பொழுது அதிமுக அலையன்ஸ்ல அதிமுக கூடவே வந்து சேர்ந்துட்டாரு. சோ அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருந்து நேர்காணல் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடந்துட்டு இருக்குது. அவர்களையும் பலர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க ஓபிஎஸ்ஸையும் இணைக்கணும், தேமுதிகவும் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அவரை சேர்த்துக்கிட்டீங்க, இவரை மட்டும் சேர்க்க மாட்டீங்க. அவருக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயம்னா என்ன? சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட்டாதான் இந்த முறை வெற்றிய எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சோ இது எல்லாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகள் இருக்குது. ஆனா எந்த வகையில எப்படி சேர்த்துக்கிறது? டைரக்டா அதிமுகலையா அல்லது அமமுகலையா அல்லது என்டிஏ அலையன்ஸ்ல தனி சின்னத்திலேயே ஒரு 3 சீட் வரைக்கும் ஓபிஎஸ் அவருடைய அணிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3 சீட் அவருக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது டைரக்டா அதிமுகல இணையறதுக்கான வாய்ப்புகள் இல்லையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. சோ அதே நேரத்துல இணையறதுக்கான அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரதற்கு அவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. சோ அதிமுக பாஜக அலையன்ஸ் வலுப்பெறுகிறது அப்படின்றதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ பார்க்கலாம் இந்த அலையன்ஸ் இதை நோக்கி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.